நம்ம சாதத்தில் பார்க்குறோம். பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரக நவக்கோள்கள். இந்த நவக்கோள்கள் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்காது ஒன்றுக்கு ஒன்று அந்த தனிப்பட்ட முறையில் தான் இருக்கும். திரும்பி திரும்பி தான் பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் நவக்கிரக சிவன் கோயிலில் போய் பாருங்கள், திரும்பி திரும்பி தான் இருக்கும். சரி, ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் பிள்ளை இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாமே மாமா அக்கா அவங்க எல்லாம் சொந்த பார்த்து நல்ல நட்பாக போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா, ஒரு பையனோட சாதகத்தில் லக்கணத்தில் 3, 6, 8, 12 3 குடையவனாட்டம் 6 குடையவன் 8, 12 குடையவனை ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா பாருங்கள், அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அக்கா அண்ணன் பொண்டாட்டி, அதாவது அக்காவோட வீட்டுக்காரர் எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எல்லாமே ஒரு சந்தோஷம் பிரியமாக தான் இருப்பாங்க. இவர் மட்டும் இந்த சாதகத்தில் 3, 6, 8, 12 அது அதிபதிகள் வந்து உச்சம் ஆட்சி நல்ல இடத்துல போய் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சாதகர் வந்து அவங்க வீட்டு ஆளுகளோட கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டார். இவர் ஒரு தனி சாம்ராஜ்யம், அதாவது தனியாக வாழ்வார், தனியாக போவார். நேரத்துக்கு ஒருவார் சாப்பாடு போட்டு வச்சுருவாங்க. இவருக்கு காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ அதுக்கு என்னமே கொடுத்துருவாங்க. அவர் வாட்டில் போவார், படிப்பார், வருவார். என்னமோ வேற்றுமையாகவே இருப்பார். ஏதோ வெளியூருக்காரர் வந்து இங்கே தங்கி படிச்சுருக்கிற மாதிரி தங்கி இருக்கிற மாதிரியே தான் இருப்பார் அவர். அவங்க அண்ணன் தம்பி அவங்க அக்கா தங்கச்சி எல்லாமே அவங்க அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி, அனுசரித்து போகணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர் அனுசரிச்சே போக மாட்டார். நான் நிறைய ஃபேமிலி சாதத்தெலாம் வாங்கி பார்த்துக்கிறேன். ஃபேமிலி சாதகம்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாதகம், பசங்க பிள்ளைங்க, மச்சாண்ட சாமான், குழந்தைய சாமான்னு கூட சாதகம்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. அதில் பார்த்தா இப்போ உங்கள் பையன் மட்டும் இப்படி இருக்காருங்க, எல்லாம் சொந்த பந்தம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் பையன் வந்து வித்தியாசமாகவே இருக்கார், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டார், அவர் பாணிக்கே உங்களை இழுக்க பார்க்குறாரு, அவர் பாணிக்கு நீங்கள் போகிறப்ப தான் நீங்கள் சொந்த பந்தம் அத்தனையும் வெறுத்துட்டுல போகிற மாதிரி வருது, அவர் தனிக்காட்டு ராஜா தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சாதகத்தில். ஐயோ ஆமாங்க, என்ன பண்ணுறது, இதை மாற்றுறதுக்கு வழி பாருங்கள். வர்றாரு, ரூமுக்குள்ளே இருந்துக்கிறாரு, எங்கேயோ அவசரம் போகிறாரு, இந்த 2 வீலர் எடுப்பார், இப்போ இந்த வண்டி வேணாம்ப்பா அண்ணனுது, நீ இந்த வண்டி எடுத்து போனால் அப்படியே தூக்கி எழுதிட்டு போயிடுறாரு, நடந்து போகிறாருங்க, பஸ்ஸில் போகிறாருங்க. எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒன்றுமே புரியலன்னா. ஆனால் ஏன் அப்படின்னு அந்த சாதகத்தை எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பாவகிரகம்லாம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கும் அப்படின்னா அவருடைய புரிவாத குணத்தை மாற்றிக்க முடியாது. வீட்டில் ரொம்ப இது பண்ணுவாங்க, எப்படின்னு படிக்கிறாரு, வேலைக்கு போகிறதுல எப்படி, நாளைக்கு அவருக்கு மேரேஜும் பண்ணுறோம், மனைவி இதுக்கு இவர் நடந்துக்கிறத பொறுத்து அனுசரித்து போயிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு அவங்களே வந்து பயப்படுறாங்க ரொம்ப. அப்போ அந்த 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 ஃபேமிலியிலே வந்து அந்த அந்த தம்பி வந்து தனிப்பட்ட முறையில் தான் இருப்பார். இதை வந்து அவர் திருந்தியெல்லாம் மாறவெல்லாம் மாட்டார், இந்த சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் அவர் இஷ்டப்படியே, தம்பி நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், அவங்க வசதி வாய்ப்பெலாம் செஞ்சு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வரனை பார்த்து செட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போங்க வாங்க, அவர் கோவப்பட்டாலும் நீங்கள் கண்டுக்காமல் இருங்க, இப்படி தான் வாழ்க்கை ஓட்டியாகும். நான் நிறைய சாதகம் பார்த்துருக்கேன், கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. இப்போ அக்கா விட ஒன்று பிரச்சனை பேசிட்டாங்கன்னா மூஞ்சிலே முடிக்க மாட்டாங்க. அப்படிலாம் விட்டு கொடுத்து போகாத தன்மை அந்த விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அனுசரித்து கண்டிப்பாக போக மாட்டாங்க. இது வந்து ஒரு மனித சாதகத்தில் 3, 6, 8, 12 எந்த கிரகமாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெண்ணா அவங்க பிடிவாத குணமாக தான் இருப்பாங்க. அவங்க போகிற வழியில் தப்பாக தான் இருக்கும், அனுசரித்து போக மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, இப்படி தான் அவங்க வாழுவாங்க. அதுக்கு தகுந்த படிப்போ வேலையோ அதுக்கு தகுந்த மனைவியோ அதை பார்த்து நம்ம மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம வாட்டில் நம்ம இருந்துக்கணும். பேரண்ட்ஸ் அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் என் பக்கம் மாறணும்னு சொன்னால் அவங்க வேறு தப்பான முடிவுக்கெல்லாம் போவாங்க, தப்பான இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் வந்து மாற்ற வேண்டாம். அவங்க சாதத்தை பாருங்கள், அவர் இப்படி தான் இருப்பாருன்னு கேரக்டர் தெரிஞ்சுன்னா அவரை விட்டுருங்க, அவருக்கு என்ன வேண்டுதோ நீ பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் போங்க, அவர் இஷ்டம்னா வருவார். இதுதான் மேட்ரு. ஏன்னா அதை பாருங்கள். இந்த சேனலை வந்து அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி சேனல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசுவோம். உங்கள் கேரக்டர் என்ன, அவங்க கேரக்டர் என்ன, ஃபேமிலி கேரக்டர் என்ன, நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி புரிஞ்சு நடக்கணும், எல்லாருடைய கேரக்டரும் நம்ம தெளிவாக பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.